துபாயில் உள்ள உலகில் உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கட்டிடம் அருகே ஈரானின் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலாக இது ஈரான் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகின்றது. புர்ஜ் கலிஃபாவின் அருகே ஒரு ஈரானிய ட்ரோன் உளவு பார்ப்பது போலும் அதற்கு பிறகு தூரத்தில் கருப்பு புகை எழுவதும் காணொளிகளில் வெளியாகியுள்ளன. சேதம் ஏற்பட்டதா என்பது தெளிவாக இல்லை. காலை நேரத்தில் மற்ற பகுதிகளில் வெடிப்புகள் நிகழ்ந்ததால் கட்டிடம் வெறுமனே இருந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்கியதை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதன்படி மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ படைத்தளம் அமைந்துள்ள குவைத், பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஓமான், ஜோர்தான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இந்த தாக்குதலும் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் அமைந்துள்ள புர்ஜ் கலிஃபா 128 மீட்டர் உயரத்துடன் உலகில் மிக உயரமான கட்டிடமாகும். 2010 திறக்கப்பட்ட இந்த 163 மாடி வானளவிய கட்டிடம் குடியிருப்பு அலுவலகங்கள் மற்றும் அர்மானி ஹோட்டல் ஆகியவற்றை கொண்டு பாலைவன மலரின் வடிவமைப்பில் கட்டப்பட்டதாகும். முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷாஹெட் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. புர்ஜ் கலிஃபா கட்டிடம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதல் ஈரானின் எதிர் தாக்குதல் இஸ்ரேலுக்கு அப்பால் விரிவடைந்து வருவதை காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாரிகள் சேதத்தை மதிப்பிட்டு முக்கிய இடங்களை சுற்றி பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் ஐக்கிய அமீரகத்தின் வான் பாதுகாப்பு ஈரானின் பல ஏவுகணை அச்சுறுத்தல்களை தடுத்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பரவும் காட்சிகள் ஒரு ட்ரோன் மைய அடையாளங்களை நெருங்கியிருக்கலாம் என்று கூறுகின்றது. இது பொதுமக்களின் அச்சத்தை அதிகரிக்கின்றது. அபுதாபியில் ஒரு உயிரிழப்பு இடிபாடுகள் விழுந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் உறுதிப்படுத்தப்பட்ட மரணத்தை குறிக்கின்றது. தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள அமெரிக்கா இஸ்ரேல் நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் இந்த மோதல் போர் விரிவடைவதை குறிக்கின்றது. மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வழி மோதல்கள் மற்றும் அதிகரித்த எச்சரிக்கைகளால் வளைகுடா நகரங்கள் மேலும் தாக்குதல்கள் எதிர்கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தை பிரதிபலிக்கின்றன. ஈரானின் இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவி வருகின்றது.